கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை பொழுதினிலே சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்தி, என் இனிமை பரிசுத்தமானது, விண்ணகத்தில் இருந்து வருவது. என் இனிமை பரிசுத்தமானது, விண்ணகத்திலிருந்து வருவது. சீராக்கிய ஞானம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லும்: ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும், ஆண்டவரே அதை வளமுற செய்வார். ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி. ஞானம் என்றால் கடவுள். கடவுளிடமிருந்து இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும், ஆண்டவரே அதை வளமுற செய்வார் என்று சொல்லி இறையிறக்கத்தின் செய்தி தூயாவியானவர் நம்மளோடு பேசவிருக்கிறார். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தயவாய் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. என் இனிமை பரிசுத்தமானது, விண்ணகத்திலிருந்து வருவது. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம், இறைவா ஆராதனை செய்கின்றோம். என் குழந்தாய், என் மகனது வழிகளில் பலவீனமே பலமாகும், அது மனிதனை இணக்கமாகவும் அவனது இறுதி முடிவை பற்றிய உணர்வுள்ளவனவாகவும் மாற்றுகிறது. எனது மகனது வழிகளில் பலவீனமே பலமாகும், பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் குழந்தாய், எனது மகனது வழிகளில் பலவீனமே பலமாகும், அது மனிதனை இணக்கமாகவும் அவனது இறுதி முடிவை பற்றிய உணர்வுள்ளவனாகவும் மாற்றுகிறது. என் சிறிய குழந்தையே, என் கரங்களில் இருக்கும் போது அனுபவிப்பது போன்ற வேறொரு அனுமதியை நீ வேறெங்கே காண முடியும்? எனது கரங்கள் இருக்கும்போது அனுபவிப்பது போன்றதொரு அமைதியை நீ வேறெங்கே காண முடியும்? நான் உனக்கு செய்யும் அனைத்திலும் இருக்கும் அதிசயமானவற்றை என் அன்பின் வழியாக மட்டுமே நீ காண முடியும். என் இனிமை பரிசுத்தமானது, விண்ணகத்தில் இருந்து வருவது. என் வார்த்தைகளை சந்தேகிக்க வேண்டாம் என உன்னை கேட்கிறேன். உவர் நீருக்காக ஏங்கும் நீர்நிலையைப் போல, நீருக்காக ஏங்கும் நீர்நிலையைப் போல குறுகிய காலமே இருக்கக்கூடியவற்றை தேடி அவற்றிற்காக நீ ஏங்கும் போது என்னை வருத்தமடைய செய்கிறாய். என் வார்த்தைகளை சந்தேகிக்க வேண்டாம் என உன்னை கேட்கிறேன். உவர் நீருக்காக ஏங்கும் நீர்நிலையைப் போல குறுகிய காலமே இருக்கக்கூடியவற்றை தேடி அவற்றிற்காக நீ ஏங்கும்போது என்னை வருத்தமடைய செய்கிறாய். உனது கடுமையான சந்தேகங்களை நீ எனது காலடியில் போட்டுவிட வேண்டும். அவற்றை நான் எனக்கே உரிய முறையில் கையாளுவேன். என் குழந்தாய்,
சிறியவளாக இருப்பது என்பது காலில் மிதிப்படுவதை தவிர்க்க முடியாத நிலை. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க இருக்கையில பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு. ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே அதை வளமுற செய்வார் என்ற சிராக்கின் ஞான நூலிலிருந்து 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இந்த நாளில் சிந்தனைக்கு கொடுக்கப்படுகிறது. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. மரியே நீ வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.